ஆதாயமில்லா மக்கள் பணி, சமரசமில்லா மக்கள் நலன் என்ற கொள்கை முழக்கத்துடன் என் பொது வாழ்க்கையை 3 வருடங்களுக்கு முன்பு தொடங்கினேன். இன்று தமிழக முதலமைச்சர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் தளபதி அவர்களின் நல்லாசியுடன், எங்கள் இயக்கத் தலைவர் மாமனிதர் வைகோவின் நல்லாசியுடன், கூட்டணி இயக்கங்கள் அனைவரின் வாழ்த்துக்களுடன் என் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக இன்று என் வேட்புமனுவை தாக்கல் செய்தேன். என்னால் முடிந்தவரை திருச்சி தொகுதி மக்களுக்கு நான் மக்கள் பணி ஆற்றுவேன் என்று நான் கூறிக்கொள்கிறேன். இங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலாளர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் நேரு மற்றும் அன்பு சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ரகுபதி இவர்களுடன் மற்ற கூட்டணி இயக்க நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரின் வாழ்த்துக்களுடன் ஒத்துழைப்புடன் நான் என் தேர்தல் பரப்புரையை நான் தொடங்க இருக்கின்றேன். எனக்கு தெரியுது ஒன்னே ஒண்ணுதாங்க, வெற்றி வெற்றி வெற்றி. அந்த இலக்கை நோக்கிய பயணம், மக்கள் ஆதரவை நான் பெற வேண்டும். அதன் பின் மக்களின் நம்பிக்கைக்கேற்ப நான் செயல்பட வேண்டும். இது தவிர வேற எதுவும் எனக்கு தற்சயமா மனசுல எதுவும் கிடையாதுங்க. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இல்ல, அதெல்லாம் நான் பேசிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க. இது உணர்வுகள், உணர்ச்சிகள், அதெல்லாம் எல்லா மனிதர்களும் எல்லாம் இருக்கதான் செய்யும். அதே நேரத்தில் நாங்க எல்லாருமே இன்னைக்கு பாக்குறீங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடையாளங்களை இங்க பாக்குறீங்க, பக்கத்துல இருக்க எல்லாமே பாக்குறீங்க. எல்லாம் நேரம் என்ன, இன்னைக்கு காலையில என் கூட நான் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன், அவருடைய வாழ்த்துக்களை வாங்கினேன். என் கூட வந்தாரு, கடைசி வரைக்கும் இருந்தது கேட்டு வரைக்கும் வந்து என்ன வழி அனுப்பிச்சுட்டு வந்தாரு. அவரின் மகனை போல என்னை பாவித்து நீ வெற்றி பெற்று நன்றாக வர வேண்டும் என்று என்னை வாழ்த்தினார். அதனால நீங்க சொல்ற மாதிரி அதெல்லாம் கிடையாது. நாங்க தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சு எங்களுடைய கவனம் அதுலதான் நாங்க போவோம். சின்னம் தொடர்பாக நாங்க ஏற்கனவே பம்பரம் சின்னத்தை வழக்கு இனி அவங்க தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் எங்களுக்கு கொடுக்கல. எங்களுக்கு இருந்த போதிலும் எங்களோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பம்பரம் சின்னத்தை நாங்க கொடுத்திருக்கிறோம். நாங்க அதாவது இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு இன்கம் டாக்ஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், எலெக்ஷன் கமிஷன் அதை சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒன்றிய பாஜக அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஏன் எங்களை விட்டுருங்க, நீங்க நாம் தமிழர் இருக்கிறாங்க, நியாயப்படி அமலுக்கு உண்டான சின்னத்தை அவங்க கொடுத்திருக்கணும். அது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை நான் சொல்லுவேன். நாம் தமிழர் மாதிரி எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்துக்கு எங்களுக்கு முறையான ஒரு இது கொடுக்கல. நாங்க ஹைகோர்ட், சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்க இது வழக்க போட்டு 2 வாரத்துக்குள்ள ரிப்ளை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தான் இறுதி நாள். இது வரைக்கும் எங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து எந்த இது வரல. பட் இருந்த நம்பிக்கையோட நாங்க இருக்கிறோம். நாங்க தலைவர் வைகோ கிட்ட இது நேற்றைய சம்பவம் குறித்து நான் பேசவில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அது முடிந்து விட்டது. அடுத்து நம்ம முன்னோக்கி தான் போனோம். சரிங்களா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.